வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள பல்வேறு இடங்களின் கலாச்சார நுணுக்கங்களை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு நம்பகமான உயர்தரமான தரவுகள் மிகவும் அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு உருவாக்கியுள்ள 4 சட்டங்கள் தொழிலாளர் சட்ட வரலாற்றில் மிகப்பெரிய சீர்திருத்தம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். மீனவர்களின் நலனுக்காக கடந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று கவுஹாத்தியில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள பல்வேறு இடங்களின் கலாச்சார நுணுக்கங்களை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். செகந்திராபாத் அருகே உள்ள பொலாராமில் நேற்று பாரதிய கலா மகோத்சவத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை குறித்து இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளை அவர் நினைவு கூர்ந்தார். பாரதிய கலா மகோத்சவம் போன்ற நிகழ்ச்சிகள் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மையை மேலும் ஆழமாக அறிந்து கொள்ள உதவும் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். இந்த கலாச்சார நிகழ்ச்சியில் குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், கோவா ஆகிய யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் பங்கேற்றுள்ளனர். சிறந்த நிர்வாகம், கொள்கை உருவாக்கம் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு நம்பகமான உயர்தரமான தரவுகள் மிகவும் அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை இணையமைச்சர் திரு ராவ் இந்திரஜித் சிங் நேற்று குடியரசு துணைத் தலைவரை சந்தித்து பேசினார். அமைச்சகத்தின் முன்முயற்சிகள் மற்றும் சாதனைகள் குறித்து அவரிடம் விளக்கினார். அப்போது பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகளுடன் இணைந்து கொள்கை கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதிலும் திட்டங்களை வடிவமைத்து அவற்றை செயல்படுத்துவதிலும் நித்தி ஆயோக் ஆற்றி வரும் பங்கை பாராட்டினார். குறிப்பாக வளர்ந்து வரும் மாவட்டங்கள் போன்ற முதன்மை திட்டங்களின் முக்கியத்துவத்தையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு உருவாக்கியுள்ள 4 சட்டங்கள் தொழிலாளர் சட்ட வரலாற்றில் மிகப்பெரிய சீர்திருத்தம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதை சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், இந்த சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். பெண் தொழிலாளர்களுக்கு சம வாய்ப்புகள் வழங்கப்படுவதாகவும், உணவு விநியோக பணியாளர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு இந்த புதிய சட்ட தொகுப்பால் சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய சட்டங்கள் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதோடு உலகிற்கே முன்மாதிரியாக இருக்கும் என்றும் திரு அமித் ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் கடல் அரிப்பு பாதிப்பை தடுப்பதற்காக தூண்டில் வளைவுகள் அமைக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு நேற்று கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அவர் பேசுகையில் இதனை தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 5,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். மீனவர்களுக்கான வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மீன்பிடி தொழிலுக்கான கூட்டுறவு கடன் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு 40% மானியத்தில் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இலிருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் இதுவரை 4,81,284 மாற்றுத்திறனாளி வாக்காளர்களும் 9,464 திருநங்கை வாக்காளர்களும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், வாக்காளர்களுக்கு சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள் மூலமாக கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்பட்டதோடு அவற்றை நிரப்பவும் தேவையான உதவிகள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின்
காலத்தின் போது மூத்த குடிமக்கள் மற்றும் நோயாளிகள் உள்ளிட்டோருக்கு தேவையான உதவிகளை செய்து தருமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாள் நாடு முழுவதும் தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நேரு யுவகேந்திரா சார்பில் ஒற்றுமை பேரணி நேற்று நடைபெற்றது. இளைஞர்களிடம் தேசப்பற்றை உருவாக்குவதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு வெள்ளியப்பன் தெரிவித்தார். சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய 150வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் இந்த நடைபேரணி நாடு முழுவதும் நடைபெற இருக்கின்றது. இளைஞர்களினுடைய ஒற்றுமை மற்றும் தேசபக்தியினுடைய உணர்வை எழுப்புவதே இந்த நடைப்பயணத்தின் மிக முக்கியமான நோக்கமாகும். கட்டுரை எழுப்பும் போட்டிகள் மற்றும் சர்தார் at 150 இளம் தலைவர்கள் திட்ட வினாடி வினா ஆகியவற்றில் இளைஞர்கள் தீவிரமாக பங்கேற்கின்றனர். இவை வெறும் போட்டிகள் அல்ல, சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய கருத்துக்களை ஒவ்வொரு இதயத்திற்கும் பரப்புவதற்கான ஒரு வழிமுறையாகும். சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவில் 500க்கும் மேற்பட்ட சிறிய சமஸ்தானங்களை ஒன்றிணைத்தது போல இந்த நடைபயணம் நமது மக்களினுடைய இதயங்களை ஒன்றிணைக்கும். நாகை மாவட்டம் நாகூர் தர்காவின் 469வது ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் நேற்று தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக புகழ்பெற்ற நாகை மாவட்டம் நாகூர் தர்காவின் 469ஆம் ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் கொட்டு மழையிலும் கோலாகலமாக தொடங்கியது. நாகை மீரா பள்ளியில் இருந்து வழக்கமான உற்சாகத்துடன் ரத ஊர்வலங்கள் நாகூர் தர்காவிற்கு வந்தது. மந்திரி கப்பல், செட்டி பல்லாக்கு, சின்ன ரதம் உள்ளிட்ட மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்ட கப்பல் வடிவ ரதங்களில் கொடிகள் ஏற்றப்பட்டு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலம் நாகையில் உள்ள 42 தெருக்கள், நாகூரில் உள்ள 16 தெருக்களில் அலங்கரிக்கப்பட்ட ரதங்களில் நடைபெற்றது. இந்த ஆண்டும் வழக்கமான உற்சாகத்துடன் வான வேடிக்கையுடன் 5 மினராக்கள் உச்சியிலும் கொடியேற்றப்பட்டது. இதில் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்கள், வெளிநாடுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். நாகை நாகூர் பகுதியில் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஆப்கானிஸ்தானில் நேற்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன. இந்தியா வந்துள்ள 40 பேர் கொண்ட பிரேசில் கடற்படை பிரதிநிதிகள் குழு புதுதில்லியில் நேற்று இந்திய கடற்படை அதிகாரிகளை சந்தித்து பேசியது. இந்திய கடலோர காவல் படையின் சார்பில் மகாராஷ்டிரா மற்றும் கோவா கடலோர பகுதியில் இன்று கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளது. சாலைகளில் பேருந்துகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் பிரச்சாரத்தை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் நேற்று தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இயக்கத்தின் சார்பில் ஊட்டமிகு சிறுதானிய உணவு திருவிழா நேற்று நடைபெற்றது. கடல் பசுக்களின் பாதுகாப்பை வலியுறுத்தும் அஞ்சல் அட்டைகள் நேற்று திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டது. திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பூங்காவை ஆட்சியர் திரு பிரதாப் நேற்று திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பழங்குடியின மக்களிடையே போதைப் பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நேற்று காவல்துறை நடத்தியது. நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ள சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் நாளை மறுநாள் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று கவுஹாத்தியில் தொடங்குகிறது. ஏற்கனவே கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்று 1-0 என்ற புள்ளிக்கணக்கில் முன்னணியில் உள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்றுப் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. இன்றிரவு மணி 7:30க்கு நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா பாலஸ்தீன் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள பல்வேறு இடங்களின் கலாச்சார நுணுக்கங்களை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு நம்பகமான உயர்தரமான தரவுகள் மிகவும் அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு உருவாக்கியுள்ள 4 சட்டங்கள் தொழிலாளர் சட்ட வரலாற்றில் மிகப்பெரிய சீர்திருத்தம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். மீனவர்களின் நலனுக்காக கடந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது.
இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று கவுஹாத்தியில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.